வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒத்தக்கண்ணு சைக்ளோப்ஸும் ஓரங்குட்டா மனுஷங்கள் போன்ற மான்ஸ்டர்கள் நிரம்பி இருக்கிற அந்த வனப்பகுதிக்குள்ள உலகத்தையே கட்டுக்குள்ள கொண்டு வர்ற ரகசியங்களும் மாய மந்திரங்களும் கிழிஞ்சு போன ஒரு பாதி புத்தகத்துல மறைஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச ரகசிய புத்தகத்தை ஒரு மக்கள் கூட்டம் காட்டுக்குள்ள பாதுகாக்கிறதாவும் கதை உண்டு. அந்த புத்தகத்தடைய உலகத்தில் உள்ள மாமன்னர்கள் ஏகப்பட்டவர் முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி தேடி அந்த காட்டுக்குள்ள போனவங்க திரும்ப வந்ததா சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலத்துல இருந்து ஒரு பொண்ணு முதல் முறையா வெளி உலகத்துக்கு வரா. அவளை பத்தியும் அந்த மர்ம புத்தகத்தை அடைய நினைக்கிற ஒரு மாமன்னனை பத்தியும் அந்த காடு அடக்கி வச்சிருக்கிற கொடூரமான ரகசியங்கள் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் ரெட் சோனியா, அதாவது சிவப்பு சோனியா. படத்தோட முதல் சீன்லயே அந்த அடர்ந்த காட்டை காமிக்காங்க. அமேசான் காடுகளையே அலற விடுற அளவுக்கு பெருசாவும் அடர்த்தியாவும் அந்த காடு இருந்துச்சு. அதுக்குள்ள மக்கள் இயற்கையோட ஒன்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஆன்சர்ஸ்ங்கிற ஒரு கொடுங்கோல் மண்ணை அவங்க நிலத்தை அபகரிக்கிறவரை அவனுடைய காட்டுப்பைய காலகையர்கள் கூட்டத்தை கூட்டு வந்து இந்த ஊரையே அடிச்சு நாசமாக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள அவ குதிரையோட படுத்திருக்கா. மண்ட கலரை பார்த்தாலே தெரியும் இவதான் அந்த ரெட் சோனியா, நம்ம படத்துடைய கதாநாயகி. இவளோட செல்லப்பிராணி தான் இவளோட குதிரை. அது பேரு விகல் இல்ல விகரி இந்திரி. நம்ம பயணத்தை கண்டினியூ பண்றதுக்கு டைம் வந்துட்டு அப்படின்னு அதை எழுப்பி விடுறவ ஒரு மேப் எடுத்து அவ இருக்கிற இடத்த மார்க் போடுறான். அந்த மேப்பை பார்த்தாலே தெரியுது இவ ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கான்னு. அவ இந்த காட்டுக்குள்ள போன இடம் எல்லாத்தையும் எக்ஸ் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கா. அஷரா கடவுளே, இன்னைக்காவது நான் தேடுறதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த காட்டு கடவுளை கும்பிட்டுட்டு அவ பயணத்தை கண்டினியூ பண்றா. பசிச்சுச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள சுத்துற பெருச்சாளிகள் அணில்களை பொறி வச்சு கொன்னு உன்னை கொன்னதுக்கு என்ன மன்னிச்சுன்னு காட்டுட்ட மன்னிப்பு கேட்டு அதை எடுத்து சாப்பிட்டு சுத்துற ஒரு உன்னதமான பிறவி. இப்படி நடமாடும் கிரீன் ஃபாரஸ்டா சுத்திட்டு இருக்கிற நம்ம சிவப்பு சோனியா அவ பயணத்தப்போ ஒரு அருமையான நீர்வீழ்ச்சிக்கு வரா. அந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னால அந்த காட்டு தேவதை அஷராவோட சிலை இருக்கு. அதை பார்த்த உடனே இன்னைக்காவது என் மக்களை கண்டுபிடிக்க நீ உதவு அப்படின்னு இவ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. பின்னாடி வந்த வீடு போகல அப்படின்னு சொல்லிட்டு இவளை குளிப்பாட்டுறதுக்காக அந்த தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போகுது. அதுக்குள்ள போய் ரெண்டு பேரும் நீராடிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு காண்டாமிருக ஃபேமிலி ஒண்ணு வருது. அந்த காட்டுக்கே உரியான வித்தியாசமான காண்டாமிருகம். அதுகளை பார்த்து இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு அந்த காண்டாமிருகம் ஃபேமிலி அங்கிருந்து ஓடி போகுது. இவங்க ரெண்டு பேருமே அங்குள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அவங்க காட்டு முட்டை காலகையர்கள் கூட்டம். அவங்க போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சோனியா வெளியே வந்து பார்க்கா அந்த காண்டாமிருகம் ஃபேமிலியவே மொத்தமா போட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மண்டையில உள்ள கொம்பு பயங்கரமா விலை போகுங்கிறதுக்காக மொத்த குடும்பத்தையும் சாச்சு விட்டு கொம்பு மட்டும் அறுத்து கொண்டு போயிட்டாங்க. அதை பார்த்து மனசுடைஞ்சு போன நம்ம சோனியா நேரா அந்த மிருகம் முன்னாடி மண்டிட்டு கும்பிட்டு இந்த கொடுமையை பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்கு எனக்கு பலத்தட்டா அப்படின்னு அசரா தேவதையை வேண்டிட்டு இவ அங்க இருந்து குதிரைகள் கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போறா. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அங்க உள்ள ஒரு சின்ன ஊரும் அதை சுத்தி உள்ள காடுகளும் எரிஞ்சு சாம்பலாய் கிடக்கு. அதை பார்த்த சோனியா அவ குதிரை விகிரங்க நிப்பாட்டிட்டு நீ இங்கே இரு, நான் போய் ஒரு 4-5 பேர் சங்கு அழுத்துட்டு வரேன்னு கத்தி எடுத்துட்டு கிளம்புறா. அவ அங்க போய் சேர்றதுக்குள்ளேயும் நைட் ஆயிடுது. ஒரு பார்டர்ல மரத்துக்கு பின்னாடி உட்காந்து எட்டி பார்த்தனா அவங்க அறுத்து கொண்டு போன அந்த காண்டாமிருக கொம்புகளை வச்சு நம்ம பணக்காரங்களா போறோம் அப்படின்ட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு 10 ஆட்கள் சேர்ந்து ஒரு ராட்சச தேலை கட்டி அதை ஒரு பெரிய மர பெட்டிக்குள்ள அடைக்காங்க. காட்டு விலங்குகளை இப்படி துன்புறுத்துறத பார்க்க நம்ம சோனியாவுக்கு வெறி ஏறுது. அப்ப திடீர்னு அங்க ஏதோ பிபி ஊதுறாங்க. ஏ மாமன்னன் வராரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் எந்திரிச்சு நிக்காங்க. அப்ப அந்த ஊருக்குள்ள படைசுல ஒரு இரும்பு வண்டியில நம்ம படத்துடைய வில்ல வந்து இறங்குறான். அவனுக்கு பாதுகாப்பா ஒரு குரங்கு மனுஷனும் கூட நிக்கான். அது அவனுடைய ரைட் ஹேண்டு குரங்கு கார்லன்னு. அந்த மாமன்னன் வர்ற வண்டியை பார்த்தா சாதாரண வண்டி மாதிரி தெரியல, இரும்புல செய்யப்பட்ட மாடர்ன் வண்டி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து அவனுடைய ராஜகுருவும் வெளியே இறங்குறாங்க. அவர் இறங்குமே முன்னாடி இருந்த படம் மொத்தமும் மண்டி போட்டு அவரை வரவேற்குது. அந்த படையோட தளபதி ஒரு மொட்டையன். மன்னா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க ஒரு சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல வில்லனோ விருந்தெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் வெண்ணமான, நான் வர்றதுக்குள்ள இந்த காட்டை மொத்தமா அழிச்சு வைக்கணும்னு சொன்ன பாதி தான் நடந்திருக்கு. ஏன் நான் கொடுக்குற மிஷின் ஒன்றும் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லையா அப்படிங்க. ஐயோ நீங்க கொடுத்த மிஷின் எக்ஸலண்டா வேலை பண்ணுது. இந்த மாதிரி மிஷின்கள்லாம் உங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, இந்த இடத்துல உள்ள மொத்த மரத்தையும் வெட்டிடுறேன் அப்படிங்க. இதெல்லாம் நம்ம சோனியா வெளியே ஓரமா உட்காந்து ஒட்டி கேட்டு உள்ள புழுங்கிட்டு இருக்கா. இந்த வில்லப்பைய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி அதை மிஷின்ல போட்டு எரிச்சு எரிபொருளாக்குறது, அவன் ஆட்களுக்கு வீடு கட்டுறதுன்னு காட்டை அழிச்சு நாட்டை உருவாக்குறான். மண்ணன் சீக்கிரமா வேலையை முடிக்கல இல்லையான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க. அப்ப அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்குறான். இவ பேரு நரச்ச முடி நமிதா. அப்போ மன்னல்கிட்ட அந்த மொட்டை தளபதியோ 2 நாள்ல வேலை முடிஞ்சிடும், இந்த காட்டுக்குள்ள மரங்களை வெட்டுறது சாதாரண விஷயம் இல்ல, உள்ள ஏகப்பட்ட மான்சர்கள் இருக்கு தலைவரே, அதுல இருந்து உங்களுக்கு ராட்சச தேளு, மெகா சைஸ் எட்டுக்கல் பூச்சி, பறக்கிற பள்ளின்னு ஏகப்பட்ட ஜந்துக்களை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல மன்னனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு தேவை ஒத்தக்கண்ணு சைக்ளோப்ஸ், அந்த ஜந்துவை எனக்கு எப்போ பிடிச்சு தருவீங்க அப்படின்னு கேட்கவும் அப்ப அவருடைய ராஜகுரு கவலைப்படாதீங்க மன்னா, அதுக்கு ஏற்கனவே சில வேட்டைக்காரங்களை நான் பல காடுகளுக்குள்ள இறக்கியிருக்கேன், கண்டிப்பா அவங்க சைக்ளோப்ஸை சிறப்பிடிச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல இதான் ஏன் ராஜகுருங்கிறது அப்படின்னு சொன்னவன் அங்க கூண்டுல அடப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கான். இவங்க எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்த ஒரிஜினல் மக்கள். இந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் சிறப்பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆளை பார்க்கவும் நம்ம மாமன்ன இவனை வெளியே கூப்பிடு அப்படின்னு
இழுத்துட்டு வரான். யாருன்னு பார்த்தா இவர் தான் அந்த ஊரோட தலைவர். நம்ம வில்ல முன்னாடி வந்து அவர் நிக்கவும் என்ன தெரியுதா அப்படின்னு கேட்கான். அவருக்கு ஒன்றும் புரியல. தெரியலையப்பா அப்படின்னு சொல்ல, நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ என்ன அடிமைகள் கூட்டத்துல போட்டு உன் காலை சரக்கால கழுவி விட வச்சிய இப்ப ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த நினைவுகள் ஞாபகம் வரவும் அந்த ஆளு வாயை தொடர்ந்து மூடுறாரு. அப்ப இந்த வில்லனோ அவர்கிட்ட, உங்களோட இந்த நிலம் ஹிர்கேனியன் காடுகளோட பார்டர்ல இருக்கு, அந்த காடுகளுக்குள்ள போறதுக்கான வழி எனக்கு சொல்லவும் அப்படின்னு கேட்க, பக்கத்திலே இருந்தாலும் நாங்களே அந்த காட்டுக்குள்ள போனதில்லை. ஏன்னா அந்த காடுகளுக்குள்ள மிருகங்களும் கடவுள்களும் மட்டும்தான் இப்ப வாழ்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஹிர்கேனியன் மக்களை உங்களுக்கு முன்னாடி இந்த காலகேயர்கள் அரசன் அவங்களை எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டான். ஆனா அவரே நீங்க உங்க அறிவால போட்டு தள்ளிங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தேவதைகளும் ஜந்துக்களும் வெளியாட்கள் யாரையும் உள்ள வர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கேட்டு கடுப்பாயிரான் நம்ம வில்ல. குரங்கன் கார்ல கூப்பிட்டு இவன் தலையை வெட்ட சொல்லிடுறான். ஒரு ஊரோட தலைவன் தலை துண்டிக்கப்படுறத பார்த்து இந்த வில்லனோட ஆட்கள் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு 2 பேர் போய் அவங்க பிடிச்சு வச்சிருந்த ராட்சச தேலை ஈட்டியை விட்டு குத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த சோனியா நைஸ் போல அவங்க பின்னாடி வந்து அவங்கள குத்தி போட்டு அந்த பெட்டியை தொடர்ந்து தேலை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ கழுத்துல யாரோ வாழ வச்சிருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நரச்சமுடி நமிதா. அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப, யார் பனி இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கா. அதுக்கு நம்ம சோனியாவோ, நான் ஹிர்கேனியன் காடுகளுக்குள்ள வந்தவ அப்படிங்க. அந்த காட்டுக்குள்ள மக்களே கிடையாது, யார்கிட்ட கதை விடுற அப்படின்னு இவ சொல்ல, அப்ப திடீர்னு நரச்சமுடி நமிதாக்கு காதுல ஏதேதோ குரல் கேக்கு. அவ பொய் சொல்றா, பொய்யாங்களிகளை போட்டு தள்ளு அப்படின்னு குரல் கேட்க இவ வாழை தூக்கி வீச ஆரம்பிச்சிடறா. நம்ம சோனியாவும் ஏத்து சண்டை போட 2 பேரும் மாறி மாறி கத்தியும் வாழை வச்சு அடிச்சுக்கிறாங்க. இறுதியா அது குடிமை பிடி சண்டை ஆயிருது. கொண்டைய பிடிச்சு திருகி ரோட்ல விழுந்து பிறந்துகிட்டு இருக்க. அப்போ வில்லனும் அவனோட ஆட்களும் இதை கவனிச்சிடுறாங்க. இங்க என்னவே தனியா லேடிஸ் ரெஸ்லிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கை தட்டிட்டு அங்க வந்து நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. இவ ஆபத்துல இருக்கிறாங்க பார்த்த உடனே அவ குதிரை விகரு பறந்து ஓடி வருது. ஏன் விகரு வராத அப்படின்னு இவ கத்துறா. கத்தவும் வாய்க்குள்ள ஒரு கம்பு விட்டு குத்தி இவளை மயக்கடிச்சிடுறாங்க. கண்முழிச்சு பார்த்தா இவள ஒரு கம்புல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவளோட உடைமைகள்ல இருந்த அந்த ஹிர்கேனியன் காடுகளோட மேப் இப்ப வில்லன் கையில இருக்கு. அந்த மேப்ல அங்கங்க மார்க்க போட்டுக்க பார்த்த உடனே இவன் அந்த காட்டுல எதையோ ஒன்னு தேடிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிருது. ஒருவேளை இவன் தேடுற பொருளதான் அவளும் தேடிட்டு இருக்கோ அப்படின்ட்டு அவ உடம்புல கத்தியால கிழிச்சு டார்ச்சர் பண்ணி நீ எதை தேடுறன்னு விசாரிக்கான். ஆனா பதில் சொல்லாத அவ கை கட்ட அத்துக்கிட்டு இந்த வில்லனோட சங்க பிடிச்சு நெரிக்க பார்க்க அவன் எப்படி எஸ்கேப் ஆயிடுறான். உடனே எல்லாரும் இவளை குத்தி கொள்ளவரே, இல்ல நிறுத்துங்களே, ஆளு ரொம்ப துடிப்பா இருக்கா, இவளை தூக்கி நம்ம டம்நாட்டி மைதானத்துல போட்டா நல்ல சண்டை போடுவா, இவளை அங்க கொண்டு போங்கன்னு உத்தரவு விட்டுறான். உடனே இவ்வளவு குதிரை வண்டியில ஏத்தி அந்த டம்நாட்டி மைதானம் இருக்கிற ஊருக்கு கொண்டு போறாங்க. அது இந்த வில்லனுடைய மகா மாநகரம். பெருசு பெருசா மலையில வடிக்கப்பட்ட சிலைகளும் ஏகப்பட்ட மக்களும் சுத்திட்டு இருக்க அங்க இவளை இறக்கி கூட்டு போறாங்க. அப்போ இவளோட குதிரை விகரையும் கண்ணை மூடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே துடி ஆகிற இவ, என் விகரை விடுங்கள அப்படின்ட்டு பக்கத்துல இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு அவ குதிரையை காப்பாத்த போறா. ஆனா அதுக்குள்ளேயே இவளுக்கு ரவுண்டு போட்டவங்க அடிச்சு வாயை உடைச்சு குதிரை வண்டியில தூக்கி போட்டுருந்தாங்க. அங்க இவ கூட இவள மாதிரியே மத்த கைதிகளும் இருக்காங்க. உள்ள போய் மயங்கி விழவும் அவளுக்கு அவ ஊர்ல இருந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுல சின்ன குழந்தைய தூங்கிட்டு இருக்க இவளை இவங்க அம்மா வந்து எழுப்புற மாதிரி கனவு வர, நான் எந்திரிச்சிட்டம்மா அப்படின்னு கண்ணை திறக்கா. பார்த்தா எதிரில் ஒரு முரட்டு கிளவி நிக்கா. ஏ யார் வழி அப்படின்னு அதிர்ச்சியானவ சட்டுன்னு கத்தி எடுத்து கிளவி சங்குல வைக்க சுத்தி உள்ள எல்லாரும் சிரிக்காங்க. பார்த்தா இவ ஏதோ ஒரு குகைக்குள்ள இருக்கா. அந்த குகைக்குள்ள இவ்வளவு மாதிரியே ஏகப்பட்ட மக்கள் அடவிட்டு கிடக்காங்க. நீ மாட்டி இருக்கிறது டம்நாட்டி குகைகள்ல, இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்ல சுத்தி உள்ள எல்லாரும் சிரிக்காங்க. பார்த்தா அங்க ஒரு ஜோடி உட்காந்துருக்கு. அந்த ஜோடியோட லேடி பெட்ரா நம்ம சோனியாவை பார்த்து, இந்த புதுசா வந்த கழுதைகள் தான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப அங்கிட்டு துண்டை கட்டி வர்ற ஒருத்தன், சாவணும்னா எதுக்கு இங்கே சாவுற, கூடிய சீக்கிரம் மைதானத்துல சண்டை நடக்கும், அங்க போய் உயிரை விடு அப்படிங்க. இவன் பேரு ஓசின்னு. அப்பதான் அவ கொஞ்சம் பொறுமையா சுத்தி மூத்தி பார்க்கா. குரங்கு மனுஷி, வெள்ளத்தலையன்னு வித்தியாசமான ஆட்கள்லாம் அங்க இருக்காங்க. அப்படியே அவ கத்திய கீழே போட்டு குழம்பி போய் நிக்க. அப்ப அந்த குகைகளோட மேல வட்டமா ஓட்டைகள் இருக்கு. அது வழியா சில ஆட்கள், ட்ரெயினிங்க்கு நேரமாயிட்டு எல்லாரும் கிளம்பி வாங்க, வராதவங்கள அறுத்து தொங்க விட்டுருவோம் அப்படிங்காங்க. இந்த பக்கம் நம்ம வில்லன் தங்கி இருக்கிற கோட்டையை காமிக்காங்க. அங்க அவனுடைய ராஜகுரு வந்து, மன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த புத்தகத்தோட மீதி பாதி கிடைச்சதா, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்க. அது இன்னும் கிடைக்கல, அதை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல, இந்த புத்தகத்தோட மிச்ச பாதி அங்க இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இவனுக்கு முன்னாடி இருந்த அந்த கொடுங்கோல் அரசன் ஆன்சஸ் ஹிர்கேனியன் மக்களோட ஊரே அழிச்சு கொள்றப்போ பாதி புத்தகம் நம்ம வில்லன் கையில மாட்டினுச்சு. அந்த புத்தகத்தோட மீதி பாதிய ஆன்சஸோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சு போன ஹிர்கேனியன் மக்கள் தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்றான். அப்படி அந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்னு இப்படி விடாம தெரிறீங்க அப்படின்னு கேட்கவும் வில்லன் அதை திறந்து காமிக்கான். யாரோட கையில இந்த புத்தகத்தோட ஞானம் இருக்கோ அவங்க உலகத்தையே ஆளுவாங்கன்னு எழுதியிருக்கு. இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்களையும் அறிவையும் வச்சுதான் இவன் வித்தியாசமான மிஷின்லாம் கண்டுபிடிக்கலாம். முதல் பாதியிலேயே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா இதோட 2வது பாதியில உலகத்தையே ஆளக்கூடிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும். அது என் கையில சிக்கி இந்த உலகத்தை என் கண்ட்ரோல்ல கொண்டு வராம விட மாட்டேங்க. இங்க அந்த பாலுங்குகையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்த மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம சோனியா மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக பேட்மேன் மாதிரி குகையில ஏறிக்கிட்டு இருக்கா. இவங்களோ அதை பார்த்து மறுபடியும் நக்கலா சிரிக்காங்க. இந்த குகையை இதுவரை யாருமே ஏறி மேல போனது கிடையாது, இவ என்னமோ பெரிய இவ மாதிரி ட்ரை பண்றா அப்படிங்க. அந்த ஜோடியில உள்ள லேடி பெட்ரா, சொல்ல முடியாது, இவ ஏற்கனவே
நான் ஏறினா ஹையஸ்ட் மார்க் கடந்து போய்கிட்டு இருக்கா. மேலே ஏறினாலும் ஏறிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சோனியா அந்த குகைக்கு மேலே ஏறி வெளியே போயிடுறா. ஆவலா இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சியில எந்திரிச்சு நின்று பார்க்க இவ மேலே போவும். அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டுகள்லாம் ஓடி வராங்க. இவ்வளவு முடிஞ்ச அளவு அடிக்கா. ஆனா கடைசி ஒரு நாய் வலையை போட்டு இவளை பிடிச்சி மறுபடியும் உள்ள கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. கையை கட்டி போட்டு உள்ள போட்டிருக்க அந்த குகையில உள்ள ஆட்கள்லாம் இந்த இடத்துல இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், இங்க நடக்கிற சண்டைகள்ல ஜெயிக்கணும். இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு இந்த குகையை விட்டு வெளியே போன நமிதா மாதிரி அப்படின்னு சொல்ல, யாரு நரச்சமுடி நமிதாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கா. ஆமா, அவங்கள உனக்கு தெரியுமா அப்படிங்க. தெரியுமாவா, அவளைத்தான் மண்டே பிடிச்சு ஆஞ்சிட்டு இருந்தே, ஆளே இல்லாம தனியா பேசிக்கிட்டு இருந்தா அப்படிங்கவும் உடனே பெட்ரா அவ தனியா பேசல, இதுவரை அவ கொன்ன ஆத்மாக்களோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. அவ சிறுமி பருவத்துல இருந்தே அடிமையா இருந்தவ டம்நாட்டி குகைகளுக்கு கடத்தப்பட்டு அங்க நடக்கிற போட்டி சண்டையில ஜெயிச்சு விடுதலையோட வெளியே போனவ போல. அப்போ அந்த நமிதாவை காமிக்காங்க. அவ ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு டிராயர் திறக்கா. உள்ள வித்தியாசமான கண்ணாடி குடுவைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு மருந்து. அதுல ஒரு குடுவை மருந்து எடுத்து லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குறா. அப்ப கரெக்டா நம்ம வில்லை அங்க வரான். அப்போ நமிதா அவன் மேல ஆசைப்படுறா. ஆனா அவனோ கொஞ்சம் கூட இவ்வளவு கண்டுக்கிட மாட்டேங்கான். அதை பார்த்து காண்டானாவ, இத்தனை வருஷமா நான் உன் கூட சுத்துறேன், ஆனா ஒரு நாள் கூட நீ எனக்கு சுகத்தை கொடுத்ததில்லை. நான் உன்னோட ராணியா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் இன்னும் அந்த டம்நாட்டி குகையை சேர்ந்தவள தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்க, வில்லனோ என்னமா சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் அடிமைகளா வளர்ந்தவங்க, இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற செல்வத்தை பாரு, இதை விட என்ன வேணும் அப்படிங்க. என்னால அந்த குரல்களை நிப்பாட்ட முடியல, அதுகள் என்கிட்ட பேசிட்டே இருக்கு. இந்த சாவத்துக்கு எனக்கு மருந்து கண்டுபிடிச்சதாருன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படிங்க. சீக்கிரமா அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ராணி. இப்போதைக்கு அதை சைலண்ட் பண்ண இந்த மருந்த குடின்னு ஒரு மருந்தை கொடுக்கான். அதை லபக்கன்னு குடிக்க நிம்மதியா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனா அவன் போன பிறகு அவளுக்கு அந்த ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியுது. நீ எப்பவுமே எங்க குரலை அடைக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் அதுகள் பேசுது. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம டம்நாட்டி குகைகள்ல தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் ட்ரைனிங்க்கு எழுப்பி அனுப்பி விடுறாங்க. ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த துண்டை கட்டிட்டு போன ஓசினோ நம்ம சோனியாட்ட வந்து கரல போடுறான். ஆமா, நீ யாரு அப்படின்னு இவ கேட்க, என் பேர் ஓசினு, எல்லாரும் என்ன அன்டச்டு ஓசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாராலையும் ஒரு கத்தியை வச்சு என்ன தொடவே முடிஞ்சதில்ல அப்படின்னு பெருமை பீத்துறான். என்ன இவன் ஓவரா பந்தா காட்டுறான் அப்படின்ட்டு அவனை முன்னாடி போவிட்டு இவ பின்னாடி கத்தியால குத்த வரா. அவன் கரெக்டா கையை பிடிச்சி திருவிடுறான். அவ்வளவு ஈஸியெல்லாம் இந்த பரிசு உனக்கு கிடைச்சிடாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த மைதானத்துல வில்லனோட காலகேயர்கள் கூட்டத்தை சேர்ந்த வீரர்களுக்கு எதிராகவும் பெரிய ராட்சச ஜந்துக்களுக்கு எதிராகவும் அப்பப்போ இந்த குகையில மாட்டிட்டு இருக்கவங்களே எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்குமா. அடுத்த நாள் காலையில அந்த மைதானத்துல சண்டை நடக்கு. இந்த குகையில் உள்ள மக்கள்லாம் சண்டைக்கு போக தயாராவ அங்க இருக்கிற ஆயுத கடையில வந்துட்டு என்ன ஆயுதம் வேணுங்கிறத வாங்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம சோனியாவை அங்க வந்துட்டு எனக்கு அந்த கத்தி, அந்த வாளு, இந்த போர் உடை இதெல்லாம் கொடுங்க அப்படிங்க. அந்த கடைக்காரர் என்னாச்சியோ எல்லாம் நல்ல சாய்ஸ், ஆனா அதை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறுமனை மரக்கட்டையால செய்யப்பட்ட ஷீல்டையும் வாளையும் கொடுக்காரு. போர் உடைய கேட்ட இவளுக்கு பிரா உடைய கொடுக்காரு. அதை போட்டுக்கிட்டு இவ வெளியே மைதானத்துக்குள்ள வரவும் அங்க கூடி இருக்கிற மக்கள்லாம் அதை பத்தி ஆரவாரமா கத்துறாங்க. அங்க மைதானத்துக்கு நடுவுல பெட்ரா நின்னுகிட்டு இருக்க, சோனியா பக்கத்துல போய் நின்று இந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட்டிருக்கியா அப்படின்னு கேட்க, எவனாவது என்ன இதை போட சொல்லியிருந்தனா சொன்னவன் திருவி விட்டுருப்பேன் அப்படிங்க. அப்போ அந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறதுக்காக நம்ம வில்லன் அங்க அவன் ஆட்களோட உட்கார்ந்து இருக்க, ஏதாவது ஜந்துக்களை விட்டு ரெண்டு பேரும் அதை எடுத்து சண்டை போட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து நிக்காங்க. ஆனா அவனும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட சொல்லிடுறான். அதை கேட்ட சோனியா முடியாதுன்றதா, உன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் இவ கூட சண்டை போட மாட்டேன், ஆனா ஒன்னு எடுத்து சண்டை போடுறேன், தைரியமான ஆம்பளை இருந்தா கீழே இறங்கி வாழ அப்படின்னு சொல்ல, மன்னனையே எடுத்து பேசிட்டான்னு மக்கள்லாம் ஆணு வாய புலந்து பார்க்காங்க. அதை பார்த்து நக்கலா சிரிச்ச வில்லன் அவன் அடியாள்கிட்ட கையை காமிக்கவும் அங்க ஒருத்தன் வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு வந்து நிக்கான். நீ என்ன குத்தி கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவ ரெண்டு கையையும் விரிச்சு சோனியா காமிச்சுக்கிட்டு இருக்க, சட்டு நான் அம்ப வச்சு அடிக்கான். அங்க பின்னாடி நின்ன பெட்ரா சங்கில் அது இறங்குது. அதை பார்த்து நம்ம சோனியாவுக்கு மதம் பிடிச்சிருது. அப்போ உள்ள ஒரு 4-5 செக்யூரிட்டி கார்டுகள் வந்து இவளை தூக்கிட்டு போக வராங்க. வந்த 5 வரையும் அறுத்து போட்டுருதான். பிறகு கடும் கோவத்தோட திரும்ப அவ குகைக்குள்ளே போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் இறந்து போன பெட்ராவுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. அதே நேரம் அந்த வில்லனோட இடத்தை காமிக்காங்க. அங்க ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள ராட்சச சிலந்தி ஒண்ணு அடைச்சு வச்சு அது தலையில நம்ம வில்லன் புத்தகத்தை படிச்சு கண்டுபிடிச்ச ஒரு வினோதமான டிவைஸை பொருத்துறாங்க. அந்த டிவைஸை பொருத்தவும் நம்ம வில்லன் கையில ரிமோட் மாதிரி ஒண்ணு எடுத்து திருகுறான். மஞ்சள் கலர் லைட் சிவப்பு கலர் லைட்டா மாறுது. அந்த ராட்சச சலந்திக்கு வெறி சொல்ல போனா நம்ம இந்திரன் படத்துல வர்ற ரெட் சிப் மாதிரி நல்லதை தீயதை மாத்தக்கூடிய ஒரு கொடூரமான சிப்பை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதை ஜந்துக்கள் மேல பொருத்தி அதுகளை பயங்கரமான ஆயுதமா மாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ மனுஷங்க மேல நம்ம இன்னும் ஆராய்ச்சி ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்க, அவனுடைய ராஜகுரு ஆளுகளை வச்சு ஆராய்ச்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டான். ஆனா மனுஷங்க மேல இது அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டுக்கு. இது யார் மேல பொறுத்தனாலும் அவங்க செத்து போயிடுறாங்க போல இருக்கு. இந்த ஞானத்தோட முழு ரகசியமும் அந்த புத்தகத்தோட மிச்ச பாதியில தான் இருக்கணும். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நடைப்பின ஆர்மியவே நான் உருவாக்குவேன் அப்படிங்க. அப்பதான் ராஜகுரு அந்த புத்தகத்துல இருந்து எடுத்த மிகப்பெரிய இன்வென்ஷனை காமிக்காது. அங்க பெருசா ஒரு பவர் பால் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பவர் பாலை வச்சு இவங்க லைட் எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுது. அதுக்கு மட்டும் இல்ல, இதை வச்சு ஆயுதங்களையும் பவர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான போடுறாங்க. அதே நேரம் டம்நாட்டி குகையை காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் சோனியா போய் அந்த வெள்ள மண்டேன்ட்ட இல்ல நீ யாரு அப்படின்னு கேட்கா. அவன் பேர் டைக்ஸ்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே ஹர்கேனியன் மக்கள் இன கூட்டத்தை
குடும்பத்தை சேர்ந்தவங்க. திடீர்னு பின்னாடி கதவை திறந்துட்டு உள்ள வந்த செக்யூரிட்டி கார்டுகள் மன்னர் அவனை கொண்டு வர சொன்னாருன்னு நம்ம சோனியாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு இவளை வில்ல முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட அங்க அவன் செவுத்துல ஒரு பெரிய மேப்பே மாட்டி வச்சிருக்கான். நம்ம பூமியோட அப்ப இருந்த மேப் அது. அதுல முக்கால்வாசி பகுதியை இவன் தான் ஆண்டுகிட்டு வரான். இவனுடைய ஆர்மி படைகள் எல்லா தேசத்திலயும் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பகுதியை தவிர அதுதான் ஹிர்கேனியன் ஃபாரஸ்ட். இப்ப நம்ம ஹீரோயின் இருந்து கிடைச்ச மேப் வச்சு அந்த காட்டுக்குள்ள பூந்து மொத்த காட்டையும் அழிச்சிடலாங்கிற பிளான்ல இருக்கான். அவன் இருந்த அந்த ஞானம் கொண்ட ரகசிய புத்தகத்தை காமிக்கான். அந்த புத்தகத்தை பார்க்கவும் சோனியாவுக்கு பழைய நினைவுகள் வருது. அப்ப அங்க திடீர்னு ராஜகுரு படபடன்னு ஓடி வரான். இல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க ஆசைப்பட்ட சைக்ளோப்ஸ பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அவன் சந்தோஷத்துல இவ்வளவு விட்டுட்டு சைக்ளோப்ஸ பார்க்க போயிடுறான். அன்னைக்கு இவங்க எல்லாரையும் மைதானத்துக்கு கூட்டு போய் காளைஞர்கள் குரூப் கூட சண்டை போட விடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்டே நானும் சண்டை போட போறேன் அப்படின்னா, மன்னர் ஆர்டர் போட்டிருக்காரு, அவருக்கு நீ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு உயிரோட வேணுங்கிறனால ஒன்னு இந்த சண்டையில இறக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காருன்னு அந்த ஆயுத கணக்குக்காரன் சொல்லிடுறான். ஆனா இவ்வளோ இல்லட்டேன்னு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இங்க இருக்கிற பெஸ்ட் ஆயுதம் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா இவன் இந்த ஆயுத கணக்குல வேலை செஞ்சோம் முதல் முறையா இவன் பேரை டேன்னு ஞாபகம் வச்சு கூட்ட ஒரே ஆள் இவதான். அந்த சென்டிமெண்ட்ல அட்டாச் ஆனவன் இவ கையில பொருளை கொடுத்து மைதானத்துக்கு அனுப்பி விட்டுறான். இவளும் வித்தியாசமான போர் உடையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில பொருளோட நடந்து வரா. இதுல ரெண்டு எதிரிகள் வராங்க. இவ வாழ ஓங்க போறா. அதுக்குள்ளயும் வில்ல ஆர்டர் போட்டு இதுல வந்த அந்த ரெண்டு பேரையும் அவங்க ஆளுங்களே அம்பு விட்டு கொண்டுதாங்க. நேரா வில்ல முன்னாடி போய் நின்னவ, ஏன் இப்படி கோலத்தனமா இருக்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு காணாம போன உங்க இன மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியணும், அதுக்கு பதில சொல்லுங்க. ஆனா இவ்வளோ இல்ல, இருக்கிறதுல கடைசி இருக்கேன் நான் மட்டும்தான் அப்படிங்க. நீ உண்மையை சொல்லனா இங்க இருக்கிற ஒவ்வொரு டம்னாட்டி கோகையை சேர்ந்தவங்களையும் அவங்களுக்கு எதிராகவே சண்டை போட வச்சு எல்லாரையும் கொன்றுவேன் அப்படிங்க. ஆனா அவங்களும் நாங்க ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதாவே ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவன் கையில உள்ள ரிமோட்டை திருக்கவும் அந்த இடமே பூகம்பம் அந்த மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. பார்த்தா அவங்க பக்கத்துல உள்ள தர பிளந்து அதுக்கு கீழே இருந்து இவங்க பிடிச்சிட்டு வந்த அந்த ஒத்தக்கண்ணு சைக்ளோப்ஸ் ஜந்துவை அப்படியே மேல ஏத்துறாங்க. அந்த ரெட் சிப்பை இவன் ஆன் பண்ணி விடவும் அதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிருது. அந்த மைதானத்துல இருந்த ஒவ்வொருத்தரையா பிடிச்சு அடிச்சு மலையை விட்டு தூக்கி வீசுது. எதிரில வந்தவனை மாடு முட்டுற மாதிரி முட்டுது. இதை பார்த்த ஓசின்னு கீழே விழுந்த அவன் யாரா காப்பாத்த போவ அவனுக்கு ஒரு அடி நேரா பறந்து போய் அந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ அது முதுகுல வித்தியாசமா சிவப்பு கலர்ல ஏதோ மாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சோனியா பாத்துடுறா. கொய்யால இதுலதான் ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவ ரெண்டு கத்தியை எடுத்துக்கிட்டு நேரா பாஞ்சு போய் அந்த சைக்ளாப்ஸ் முதுகுல கத்தியை குத்தி பிடிச்சுக்கிட்டவ அது மேல மாட்டிருந்த அந்த ரெட் சிப்பை புடுங்கி வீசிடுறான். அது வெளியே வந்த உடனே சைக்ளாப்ஸ் கொஞ்சம் சாந்தமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயின் அது முன்னாடி போய் நின்று, கோவப்படாத, இப்ப நீ விடுதலை ஆயிட்ட, உன்னோட எதிரி நாங்க கிடையாது, அந்த உட்கார்ந்து இருக்கான் பாத்தியா அவன் தான் அப்படின்னு இவ வில்லனை கை காமிச்சு விட்டுதான். செத்தல நீ செங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்ளாப்ஸ் வில்லனை நோக்கி ஓடி போவ அவன் அலறி அடிச்சு அங்க இருந்து பறக்கிறான். அவன் உட்கார்ந்து இருந்த இடத்தையே இந்த சைக்ளாப்ஸ் அடிச்சு நொறுக்கி சாம்பலாக்குது. அதுல இருந்து ஏகப்பட்ட பேர் மண்டை கிண்டெல்லாம் அடிபட்டு பீசாயிடுறாங்க. ஆனா அந்த குரங்க கார்லாக்கு மட்டும் எப்படியோ வில்லனை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இந்த பக்கம் டம்னாட்டி கோகையை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு அப்படிங்க. சோனியாவோ ஓசின் என்ன ஆனா அப்படின்னு கேட்க, அவன் தான் மலையில இருந்து பறந்துட்டானே அப்படின்னு சொல்லவும், டப்புன்னு அந்த மலை உச்சில ரெண்டு கை வந்து பிடிக்குது. தம்பி அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டானே இந்த ஓசினு அப்படின்ட்டு அவன் வெளியே ஏறி வரான். பிறகு இவங்க எல்லாரும் ஒரு கேங்கா சேர்ந்துடுறாங்க. அப்போ சோனியா அவங்ககிட்ட, நான் நாளைக்கு காலையில உங்களை அந்த மலை மேல இருக்கிற வெள்ள கோயில் பக்கத்துல வச்சு மீட் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் ஒரு குரூப் அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனியா அந்த வில்லனை தேடி வரான். அங்க வில்லனோட வீரர்கள் ஏகப்பட்ட விதம் இவளை தடுக்க பார்க்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சு வெட்டி விட்டுதா. செக்யூரிட்டிகள்லாம் அடிச்சு தள்ளிட்டு நேரா போவ அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். அங்க இந்த சைக்ளாப்ஸ் முதுகுல மாட்டி விட்டுருந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான மிஷின்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்த இவ அப்படி சுத்தி பார்க்க இவளுடைய குதிரை விகரை அங்க ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. இவ உள்ள போய் அதை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறான். வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விகரை கூட்டிட்டு போயிட்டு இருக்க, அப்பதான் கவனிக்கா பின்னாடி அந்த பவர் பால் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் நின்று யோசிச்சவ, போறதுதான் போறோம் இதையும் அடிச்சு தள்ளிட்டு போயிடும் அப்படின்ட்டு கீழே கிடக்கிற ஒரு கம்பி எடுத்து ஜாவலின் த்ரோ மாதிரி அந்த பவர் பாலுக்குள்ள வீசி எரிஞ்சிடறான். அது டம்முன்னு வெட்டிக்க ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்கு. அங்க ஊர் மொத்தத்துக்கும் பவர் கட் ஆயிருது. இவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பவர் பாலை இவ அழிச்சிட்டு போயிட்டாலன்ட்டு வில்லனுக்கு வெறியாயிருது. ஆனா அது மட்டும் இல்ல, அது வெடிச்சதுல கண்ணாடி துண்டுகள்லாம் சிதறி வந்து இவனோட ராஜகுரு கழுத்துல ஏந்தி அவனும் ஒரு ஓரமா செத்து கிடக்கான். அதை பார்த்த வில்லன் கண் கலங்க, அப்ப அங்க வந்த நரமுடி நமிதா, கவலைப்படாதீங்க, அவ மக்களை தேடி காட்டுக்குள்ள போயிருக்கா, அவளுக்கு பின்னாடி சில ஒற்றன்களை அனுப்பி விட்டுருக்கேன், கண்டிப்பா அவங்க அவளை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த டம்னாட்டி படைகளை சேர்ந்தவங்களோ அங்க போயிட்டு ஹீரோயின் வருவான்ட்டு மலை மேல உள்ள வெள்ள கோயில் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு அவ வருவாங்கிற நம்பிக்கையே போயிட்டு. ஆனா அப்போ உதிக்கும் சூரியன் மாதிரி குதிரையில பாஞ்சு வரா நம்ம சோனியா. அங்க இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ண ஒரு இடத்துல ஓசி நின்று, என்னோட ராஜாங்கம் உடைஞ்சு போயிட்டு அதை மறுபடியும் நான் ஸ்கிராச்ல இருந்து வளர்க்கணும், எனக்கான படையும் நான் உருவாக்கணும், அதுக்கு நான் இப்ப இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்க. அப்பதான் சோனியாவுக்கு தெரியுது இவன் உண்மையில ஒரு இளவரசன் தான், கவலைப்படாத நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்ல, சரின்ட்டு பக்கத்துல வந்த சோனியா அவனுக்கு உமா கொடுக்க போறான். ஆகா டாட்டா பை பை சொல்ற நேரத்துல தடபுலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்துல வர பார்த்தா உமா கொடுக்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு நைஸா அவன் கையில கத்திய வச்சு கோடை கிழிச்சு விட்டுருதா. இனிமேல நான் அன்டச்சோட
ஓசின்ட்டு எவன்ட்டி நீ சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்ல, இவ கொஞ்சம் கோட்டிக்கார பீஸாவா இருப்பா போலன்னு சொல்லிட்டு அவனும் தனியா பிரிஞ்சு போயிடறான். அங்க இவங்க கூட்டத்துல உள்ள அந்த குரங்கு மனுஷி எவனையோ ஒருத்தனை குதிரையில போட்டு தூக்கிட்டு வரா. யாருன்னு பார்த்தா இவங்க வில்ல இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுல இருந்தே இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான் போலங்க. நம்ம குரங்கு மனுஷி அதை பார்த்து கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்துடுறா. அப்ப சோனியா, நாங்க இருக்கிற இடம் இப்ப அந்த வில்லனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எல்லாமே தெரியும், நாளைக்கு அதிகாலையில அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கான். வில்லன் அவன் ரைட் ஹேண்ட் குரங்க கார்ல பிடிச்சு, என்னோட படை எப்ப இங்க வரும் அப்படின்னு கேட்டா, இன்னும் 1 இல்ல 2 நாள்ல வந்துடும் தலைவரேங்க. பின்னாடி மக்கள் எல்லாம் சலம்பல் சத்தம் கேட்க என்னன்னு திரும்பி பார்த்தனா, காட்டுக்குள்ள இருந்து நம்ம சோனியா குதிரையில ஏறி வந்துகிட்டு இருக்கா. அவ கையில வச்சிருக்கிறது வில்ல காட்டுக்குள்ள அனுப்பிவிட்டு அவன் ஆளோட தலை. இன்னும் ஆளை அனுப்பிவிடு, காட்டுக்குள்ள வச்சு ஒவ்வொருத்தன் தலையும் கொண்டு வந்து உனக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போவ, ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவங்களும் ஒரு பையத்துக்கு வீசுறாங்க. அது என்னன்னு பார்த்தா அந்த வெள்ளத்தலையன் டைக்ஸோட மண்டை. அதை பார்த்து வெறியான இவ கடும் கோபத்தோட காட்டுக்குள்ள வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு அவ மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கப்போ காட்டுக்குள்ள ஒரு கூட்டம் சைலண்டா நடந்து வராங்க. நம்ம ஹீரோயின் உடனே அம்பு எடுத்துட்டு அப்படியே குறி வைக்கா. அப்ப பின்னாடி இருந்து அவ கழுத்துல யாரோ வாழ வச்சிருந்தாங்க. என் மக்களை கொன்ன, உன் தலையை தூக்கிடுவேன் அப்படின்னு குரல் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தனா அவளுக்கு பெரிய ஆச்சரியம். உள்ள வந்துட்டு இருக்கிற இந்த கூட்டம் தான் நம்ம சோனியா பல வருஷங்களா தேடிட்டு இருக்கிற அவளோட இன மக்கள் கூட்டம். உடனே இவ சந்தோஷத்துல ஓட அங்க அந்த ஊரோட பூசாரி அக்கா வராங்க. அப்பதான் பாக்காங்க அந்த பூசாரி அக்காட்ட தான் அந்த ரகசிய புத்தகத்தோட மிச்ச பாதி இருக்கு. அப்பதான் அதோட பேக்ரவுண்ட் அவங்க சொல்றாங்க, அந்த கொடிய மன்னன் நான்சஸ் இவங்க கிராமத்தை அட்டாக் பண்ணப்போ அவங்களோட ஆளுங்க கோயிலுக்குள்ள வந்து அந்த ரகசிய புத்தகத்தை எடுக்க பார்த்திருக்காங்க. அவங்க கூட இவங்க சண்டை போட்டிருக்க அந்த புத்தகம் அங்க 2 கிழிஞ்சிருது. அப்ப பாதுகாப்பு தேடி ஒரு சின்ன பயலும் அந்த கோயிலுக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சிருந்திருக்கான். ஆனா அதை கவனிக்காத அந்த பூசாரி அக்கா ஆன்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருந்து தப்பிச்சாவணும்ட்டு கையில கிடைச்ச புத்தகத்தோட பகுதி எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அந்த பையனோ காலகேயர்கள்ட்ட மாட்டிட்டான். மாட்டின அந்த பையல காலகேயர்கள் அடிமைகளா ஒரு சின்ன குகையில அடைச்சு வச்சிட்டாங்க. ஆனா அங்க அடப்பட்டு இருந்த காலத்துல அந்த பையன் அவன் எட்டு வந்த அந்த மீதி புத்தகத்தோட எல்லா பக்கங்களையும் படிச்சு தெரிஞ்சு அவன் ஞானத்தாலையும் அறிவாலையும் பெரிய ஆளாயிட்டான். அவன் தான் அந்த படத்தோட வில்லனும் ஒரு ஹிர்கேனியன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அவன் இடத்துக்கே போய் அவனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா கிளம்பி போயிடுறாங்க. அவனுக்கு தெரியாம அவனை அட்டாக் பண்ணிடலான்னு இவங்க காட்டு பார்டர்ல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஒரு பெரிய படையோட வெளியே வரான். அதுவும் வித்தியாசமான பீரங்கிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கான். அதுக்குள்ள குண்டா போட்டு இவங்க தீய பொருத்தி விட நெருப்பு பந்து மாதிரி காட்டுக்குள்ள போய் விழுந்து டப்பு டப்புன்னு வெடிக்கி. அதை பார்த்த இவங்களோ, இப்ப நம்ம அவனை அடிக்க போனா நமக்கு சங்கு நிச்சயம், நம்ம காட்டுக்குள்ளே வச்சு அவனை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அப்போ வில்லனும் அந்த நரமுடி நமிதாட்ட, எனக்கு சவால் விட்டாலே சோனியா, அவளோட தலையை நீ என்ன கொண்டு வா, நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ராணி ஆக்கிக்கிறேன் அப்படிங்க. உடனே அந்த படையை கூப்பிட்டுட்டு அவ காட்டுக்குள்ள கிளம்பி போவ, நம்ம ஆளுங்க எல்லாம் குழி தோண்டி பதுங்கி ரெடியா இருக்காங்க. உள்ள வந்த உடனே எதிர்பாராத விதமா கொல்ல அட்டாக் பண்ணி எல்லாரையும் அடிச்சு மலத்துறாங்க. எல்லாரையும் மாறி மாறி அடிச்சு அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நரமுடி நமிதா அங்க வந்துடுறா. அவளுக்கும் சோனியாக்கும் 1-on-1 ஃபைட். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த சண்டையோட முடிவுல நமிதா நம்ம சோனியாவை பின்னாடி இருந்து கட்டப்பா குத்துன மாதிரி குத்திடுறா. அப்படியே அவன் வண்டி போட்டு கீழே உள்ள அவ தலைய துண்டா வெட்டிடலான்னு சொல்லிட்டு நமிதா வாழ வாங்குறா. அப்ப நம்ம சோனியாவோட குதிரை விகிற அங்கிருந்து பாஞ்சு ஓடி வந்து நரமுடி நமிதாவை அடிச்சு பறக்க விட்டு ஹீரோயினை தான் மேல தூக்கி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருது. அது அவளை நேரா கொண்டு போய் காட்டு தேவதை அசராவோட சிலை இருந்துச்சு அந்த ஏரிக்குள்ள போய் போடுது. அப்ப நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்க இவளோட அம்மா தோற்றத்துல அந்த தேவதை அசராவே வந்து நிக்கா. பூமி ரத்தம் சிந்துது, நம்ம காடு அழியுது, உன்னோட உதவி அதுக்கு தேவை, என்னோட புனித நீர்ல நீராடி புது பிறவியா உருவேடு அப்படின்ட்டு அந்த அசரா தேவதையை நம்ம சோனியாவை கையில தூக்கி கொண்டு போய் அந்த ஏரிக்குள்ள இறக்குறாங்க. காட்டோட சக்தி அவளுக்குள்ள ஏற அவ இப்ப புது மனுஷியா செவப்பத்தல சோனியாவா வெளியே எந்திரிச்சு வரா. இங்க வில்லனோட இடத்த காமிக்காங்க. காட்டுக்குள்ள சண்டை போட்டு இருந்த ஹிர்கேனியன் மக்கள் எல்லாத்தையும் வில்லனோட ஆட்கள் சிறப்பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அங்க அந்த பூசாரியா காட்டிருந்து அந்த புத்தகத்தோட மிச்ச பாதி இவனுக்கு கிடைச்சது. இனிமேல் இந்த பொம்பளை எனக்கு தேவையில்லை, இவளை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொட்டை தளபதியிட்ட சொல்ல, ஒரு கோயில் பூசாரி இருக்கிறவங்களை எப்படி தலைவா கொள்ள முடியும், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்க, நீ பண்ணலன்னா நானே பண்றப்பல அப்படின்னு சொல்லிட்டு வில்ல வாழை புடிங்கிட்டு அவங்கள வெட்ட வரும். அப்ப அங்க சூறாவளி மாதிரி பாஞ்சு வரா நம்ம சிவப்பு சோனியா. அதை கேட்ட வில்லன் ஷாக் ஆயிட்டான். நரமுடி நமிதாவை பார்த்து, அவ செத்துட்டான்னு சொன்னியா அப்படிங்க, நான் வாழை எடுத்து அவ புறமுதுகளை குத்துன, நல்லா தெரியும், இவ எப்படி உயிரோட இருக்கானே தெரியல அவ ஷாக் ஆகுறா. உடனே அவளை கொல்லுங்களேன்னு இவன் படையை ஏவி விடுறான். ஆனா அதே நேரத்துல அவ தனியா வரல, தன்னோட ராஜாங்கத்தை பில்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனானே ஓசின்னு அவன் படையோட அங்க பூந்துடுறான். உடனே அங்க ஒரு முரட்டுத்தனமான போர் நடக்கு. 2 குரூப் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த கேப்ல நைஸா நடுவி போன நம்ம வில்லன் அந்த புத்தகத்தோட மிச்ச பாதிய அவன்கிட்ட இருந்த பாதியோட ஒட்டி அதுல உள்ள ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2வது பாதியை புரட்டி பார்க்கான். அதுல மருத்துவமும் நல்வாழ்வும் தவிர வேற எந்த சாப்டரும் இல்ல. ஐயே, வாழ்க்கை பூரா தேடி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாவன் உடனே நரமுடி நமிதாவை பிடிச்சு வெளியே இருக்கிற அந்த சோனியா கூட போய் சண்டை போட்டு கொள்ளு அப்படிங்க. அதே நேரத்துல அவ மைண்டுக்குள்ள எப்பவும் குரல் கேட்குமே, அந்த குரல், நீ ஒரு கோலை, வெளியே இருக்கிற அந்த சோப்ப சோனியா வைத்து சண்டை போட்டு நம்ம மாமன்னதை காப்பாத்து அப்படின்னு சொல்லுது. பார்த்தா எதிரில இருக்கிற நம்ம வில்லனும் வார்த்தை மாறாம அதே வார்த்தைகளை அப்படியே சொல்றான். என் தலையில உள்ள குரல் சொல்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கப்பதான் இவளுக்கு தெரிய வருது, இந்த பைய
அப்பப்ப இவளுக்கு ஒரு மருந்து கொடுப்பானே, அந்த மருந்துகள்னாலதான் இவளுக்கு அந்த குரலே கேக்குது. ஏதோ ஒரு கஷாயத்தை கண்டுபிடிச்சு இவளுக்கு ஊட்டி விட்டு இவளை இவன் கண்ட்ரோல்லே வச்சிருந்திருக்கான் இத்தனை வருஷம். அது தெரிஞ்சு வெளியான நரம்படி நமிதா, இத்தனை வருஷமா என்ன லவ் பண்றேன்னு ஏமாத்திட்டியல, என் மேல உனக்கு கொஞ்சமாவது அன்பு உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் கத்திய உருவ ஆளுக்கு ஆளு மாறி மாறி குத்திக்கிறாங்க. அதுல நமிதா பீசாடுறான். நம்ம வில்ல ஒரு குதிரை ஏறி பிடிச்சு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓட பக்கம், ஆனா பாதி வழியில முடியாம ஒரு உடஞ்ச கோயில் பக்கமா கீழே விழுந்து தவண்டு போய் உட்காந்துடுறான். நம்ம சோனியா அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். சாக போற அவன்கிட்ட என்னத்த போய் சொல்ல அப்படின்ட்டு, இப்பயாவது மனம் தந்துல அப்படிங்க. அதுக்கு அவனும் தன்னந்தனியா என்ன தவிக்க விட்டு போன இந்த உலகத்துக்கு நான் மனம் தந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்க. அப்பதான் சோனியா சொல்றா, தன்னந்தனியா தவிச்சது நீ மட்டும் கிடையாது, நானும் தான். ஆனா நான் என்ன உன்ன மாதிரி தீய வில்லனாவா மாதிரி சுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் இப்பவாது என்ன விட்டு போயிடாதே அப்படின்னு சொல்ல, சாவரப்பாவது அவன் கொஞ்சம் நிம்மதியா சாவட்டுமேனு அவன் பக்கத்திலே உட்காந்து கைய பிடிச்சுக்கிறா. அவனும் மண்டையை போட்டுறான். பிறகு இப்ப திரும்ப ஊருக்குள்ள வரவும் அவளுடைய ஹிர்கனியன் மக்கள் எல்லாமே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சோனியாவோ, என்னால இங்க தங்க முடியாது, இத்தனை வருஷமா என் மக்கள் எங்காவது இருப்பாங்களான்னு தேடி தான் அலைஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் உலகத்தோட மத்த பகுதிகளை சுத்தி பார்க்க போறேன், அங்க உள்ள வித்தியாசமான மக்களை தெரிஞ்சுக்கிட போறேன்ட்டு குதிரை ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே சில வருஷம் கழிச்சு காமிக்காங்க. பனிமழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு நிலத்துல லோக்கல் பார்ல உட்காந்து கத்தி வீசி கேம் விளாண்டுகிட்டு இருக்கா சோனியா. அப்ப திடீர்னு கதவை திறந்துகிட்டு ஒரு முக்காடு போட்டவன் உள்ள வரான். பார்த்தா நம்ம ஓசினு. சோனியா, ஒரு பெரிய பிரச்சனை, எங்களுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லவும் கத்திய குத்திட்டு வெறியோட அவ கிளம்பி போவ அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.